வக்ஃபு வாரியம் இன்னைக்கு வாதம் நடத்திருக்காங்க. அதுல அந்த இடம் அவங்களுக்கு சொந்தம் இல்லை, இந்த நடைமுறையும் இவ்வளவு நாளா பின்பற்றப்படவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1920 இந்த வழக்கு மதுரை சப்கோர்ட்ல ஃபைல் செஞ்சாங்க. அன்னைக்கு ஆரம்பித்து இன்னைக்கு வரைக்கும் தான் இந்த நடைமுறை இல்லை. நம்ம எல்லோருக்கும் தெரியும், அங்க இருக்கக்கூடிய முருகன் கோவில் 1300 ஆண்டுகளுக்கு மேல பழமையான ஒரு கோவில். தீபத்தூண் இருந்ததே அங்கே தீபத்தை ஏற்றுவதற்குத்தான். இந்த நடைமுறை என்பது கடந்த 100 ஆண்டுகளாக கைவிடப்பட்ட ஒரு நடைமுறை. அதை திரும்பவும் ஆதாரத்தின் அடிப்படையில் அந்த தீபத்தூண்ல இந்த நீதியரசர் அவர்கள் டிசம்பர் 1ஆம் தேதி கொடுத்த தீர்ப்புல, நீங்க கார்த்திகை தீபத்தன்று நல்லா புரிஞ்சுக்கணும், 365 நாளும் கிடையாது. கார்த்திகை தீபத்தன்று வருஷத்துக்கு ஒரு முறை கூட ஒரு பக்தர்கள் அங்க போய் தீபத்தை ஏற்ற முடியலனா அந்த பக்தர்களுக்கு நடக்கக்கூடிய மிகப்பெரிய அநியாயமாக இந்த நீதியரசர் தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. அதுவும் உங்களுக்கு தெரியும், 1995 ஆர்டிஓ ஆபீஸ்ல நடந்த பீஸ் கமிட்டி மீட்டிங்ல தர்காவை சார்ந்தவர்கள் தீபத்தை ஏற்றுவதற்கு எந்த அப்செக்ஷன் இல்லைன்னு சொன்னாங்க. 2005 சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது தர்காவை வேண்டுமென்றே தூண்டிவிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியாளர்கள் இன்னைக்கு இந்த டிராமாவை பண்றாங்க. டிசம்பர் 1ஆம் தேதி தீர்ப்பு கொடுத்த பொழுது 2ஆம் தேதி தர்கா அப்பீல் போல 3ஆம் தேதியும் தர்கா வரல. 4ஆம் தேதிக்கு மேலதான் திமுக தூண்டி விட்டு தர்காவை கூட்டு வந்திருக்கிறாங்க. இது மக்கள் எல்லோருக்குமே இந்த உண்மை தெரியும்.